السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيده خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. فقال النبي صلى الله عليه وسلم الشباب شعبة من الجنون. صدق الله وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீது அனைத்து புகழும் உண்டாகட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய நாளில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கைர் பரக்கத்துகள், எல்லா விதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் அவனுடைய இல்லத்திலே, அவனுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல அல்லாஹ் நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய நல் உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் இந்த வாழும் உலகத்திலே எல்லா விதமான சோதனைகளையும் விட்டு பாதுகாத்து எல்லா விதமான சந்தோஷங்கள், நிம்மதிகள், மகிழ்ச்சிகள், பயமற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு, அனைத்து விதமான நலவுகளையும் கொடுத்து அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான சலாமத்தான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா மௌத்துடைய தருணத்தில், சகராத்துடைய காலத்தில் கலிமாவோடு, ஈமானோடு, இஸ்லாஸோடு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நல் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால புனிதமான ரபியுல் ஆஹிருடைய மாதத்தை அடைந்து வசந்த காலத்தின் இரண்டாம் பாகம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் சானி உடைய மாதத்தை அடைந்து 2 ஜும்மாக்களை கடந்து இன்றைக்கு 3வது ஜும்மாவிலே பிறை 16ஆம் நாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூட்டியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் புனிதமான ஜும்மாவுடைய நன்னேரத்தில் இமாம் கௌசுல் ஆதம் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி பார்த்தோம். புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு விஷயத்தை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தை முன்னாடியே பேசியிருக்க வேண்டுமானால் அதற்குரிய சந்தர்ப்பம் அமையவில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, சமீப காலத்திற்கு முன்பு நடந்த கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட பல நபர்களுடைய மரணங்கள், இது ஒரு சாம்பிள் தான். இது போல நிறைய இடங்களில், நிறைய நிலைகளில் இன்றைக்கு அதில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள், நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களும் சரி, வாலிப பெண்களும் சரி, இப்படி ஏராளமான நிலைகளில், ஏராளமான ஹராமான பாதைகளில் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள்
எந்த அளவுக்கு தங்களுடைய வாலிபத்தை நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டும் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கண்காணித்து, எந்த அளவுக்கு நாம் கண்டித்து, எந்த அளவுக்கு தீனை, ஈமானை, ஒழுக்கத்தை, அதவை, இந்த இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு போதித்து அந்த வாலிபத்தை எந்த அளவுக்கு பெற்றோர்களாகிய நாம் அவர்களை பிரயோஜனமான முறையில் கழிக்க வைக்கின்றோம் என்பதை புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் 3 பருவங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். முதல் பருவம் குழந்தை பருவம், அடுத்து வாலிப பருவம், அடுத்து வயோதிக பருவம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவார், அல்லாஹுல்லதீ ஸலககும் மின் துஅஃபின், நாம் உங்களை படைத்தோம் முதலாவதாக பலஹீனமாக குழந்தையாக நாம் படைத்தோம். மின் பஅதி துஅஃபின் குவா, அந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு வலுவான சக்தி வாய்ந்த குவத்தான ஒரு வாலிபமாக உங்களை நாம் ஆக்கினோம். மின் பஅதி குவத்தின் துஅஃபம் வஸைபா, அந்த குவத்திற்கு பிறகு திரும்பவும் நாம் உங்களுக்கு வயோதிகத்தை, பலகீனத்தை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்வை 3 பருவங்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய இளவல்கள், நிறைய வாலிபர்கள் வயோதிகர்களை பார்த்து கிண்டல் செய்வதும், வயதானவர்களை பார்த்து கேலி செய்வதும், அவர்களுடைய உடை, அவர்களுடைய நடை, அவர்களுடைய அந்த உட்காரும் விதம், எழுந்திருக்கும் விதம், பேசும் விதம் எல்லாமே பார்த்து இன்னைக்கு இளவல்கள், வாலிபர்கள் கேலியும் கிண்டலுமாக இன்னைக்கு செய்யலாம். ஆனா அல்லாஹ் நாடி இருந்தால் அனைவர்களையும் அல்லாஹ் வாலிபர்களாக ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா வயோதிகத்தை கொடுக்காமல் அல்லாஹ் வாலிபமாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம். ஏன் ஆக்கல தெரியுமா? அல்லாஹ் நம்மளை சோதித்து பார்க்கின்றார். அல்லாஹ் நம்மளை சோதித்து பார்க்கின்றார். எப்படி நீங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய துணை உங்களுக்கு அவசியமோ, சாப்பிடும் போதும் சரி, கழிவறைக்கு போகும் போதும் சரி, மற்றவர்களுடைய துணி உங்களுக்கு எப்படி அவசியமோ, அதே போல இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வயோதிகம் வரும். அந்த வயோதிகத்திலும் உங்களுக்கு மற்றவர்களுடைய துணி இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடும் போதும், கழிவறைக்கு செல்லும் போதும் மற்றவர்களுடைய துணி உங்களுக்கு இருக்க வேண்டும். இதற்கு மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கையாகத்தான் நான் உங்களுக்கு இந்த வாலிப பருவத்தை, இந்த வாலிப வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்தான அருட்கொடையான இந்த வாலிப பருவத்தை இன்றைக்கு எந்த அளவுக்கு வாலிபர்கள் கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? ஹலாலான பாதையில் இன்னைக்கு கழிக்கிறார்களா அல்லது ஹராமான பாதையில் இன்னைக்கு கழிக்கிறார்களா? யாரோ ஒருத்தருக்காக வேண்டி இன்னைக்கு உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாலிபர்கள். இதையெல்லாம் பார்த்தும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் செய்து கொண்டு, அவர்களை இன்னும் கை தொட்டிக் கொண்டு, இன்னும் உற்சாகப்படுத்திக் கொண்டுதான் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களாகிய நாம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்வாங்க, யக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விஷயங்கள் வரும் முன் 5 விஷயங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 5 விஷயம் வரதுக்கு முன்னாடியே அந்த 5 விஷயங்களை சரியாக செய்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், நீங்கள் ஏழை ஆகுவதற்கு முன்பே உங்களுடைய செல்வ நிலைகளை சரியான முறையில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம், நீங்கள் பணிகளில் இறங்குவதற்கு முன்பே ஓய்வான நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம்,
நீங்கள் நோயுடையவர்களாக ஆகுவதற்கு முன்பு அந்த ஆரோக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவது விஷயம், நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்பு உங்களுடைய இந்த வாழ்நாளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் வயோதிகராகுவதற்கு முன்பு, நீங்கள் வயோதிகர்களாக ஆகுவதற்கு முன்பு உங்களுடைய வாலிப பருவத்தை, உங்களுடைய வாலிப வாழ்நாட்களை சரியான முறையில் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ, வாலிபத்தை எந்த அளவுக்கு அமல்களில், இபாதத்துகளில், எந்த அளவுக்கு தொழுகைகளில், மஸ்ஜிதுகளில் செலவிட முடியுமோ அந்த அளவுக்கு செலவிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அல்லாஹ் நமக்கு வாலிபத்தை தாண்டி தான் வயோதிகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் வாலிபத்தை சாதாரணமான விஷயமாக அல்லாஹ் கொடுக்கல. நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா யஸாலு கதமா அப்த யௌமில் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பா, 4 கேள்விகளை கேட்கப்படும் வரை உங்களுடைய பாதங்கள் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. 4 கேள்விகள். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த 4 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? இரண்டாவது, எந்த வழியில் சம்பாதித்தாய், எந்த வழியில் செலவு செய்தாய்? மூன்றாவது, கற்ற இல்மின் படி என்ன அமல் செஞ்ச? நான்காவது கேள்வி, அல்லாஹ் வயோதிகத்தை கேட்கல, அல்லாஹ் குழந்தை பருவத்தை கேட்கல, வயதானதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கவில்லை. உன்னுடைய வாலிபத்தை, ஷபாப், உன்னுடைய இளவலை, உன்னுடைய அந்த வாலிப வயதை எப்படி நீ செலவழித்தாய்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஹராமில் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு நாம் ஹராமான பாதையில் செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய உள்ள வாலிபர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சொல்லி நாம் புரிய வைக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள காலகட்டம் ரொம்ப மோசமானது. இந்த நூற்றாண்டிற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு மோசமான ஒரு நூற்றாண்டு இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நேயமே இல்லாத, மனிதர்களின் மீது இரக்கமே படாத ஒரு மோசமான ஜெனரேஷன். இந்தியாவில் வசிக்கக்கூடிய நிறைய மக்கள் எங்கேயோ பல தூரத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய, பல தொலை தூரத்தில் நடக்கக்கூடிய காசாவில் கொத்து கொத்தாக மரணிக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவா இங்கிருந்து நீங்க குரல் கொடுக்கிறீங்க? அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு மனித நேயமே இல்லாத ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம பாதையை நடந்து போய்கொண்டே இருந்தோம்னு சொன்னா திடீரென்று நாம தடுக்கி விடுவோம். பக்கத்துல போகக்கூடிய மனிதர் உடனே பதறி போய் பார்த்து போப்பான். உஷாராக, ஜாக்கிரதையாக, கவனமாக, சிந்தனையோடு போய் என்பதாக ஒரு 4 வார்த்தை, ஆறுதலான வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டம், நம்ம பாதையில போய்கொண்டே இருந்தோம்னு சொன்னா திடீரென்று ஒரு விமான விபத்து ஏற்பட்டாலும், திடீரென்று நம்ம வாகனத்திலிருந்து கீழே விழுந்தாலும், ஏதாவது ஒரு திடீரென்று எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆனாலும், இன்னைக்கு பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான வாலிபர்கள் இன்னைக்கு அந்த மக்களை தொடுவதற்கு முன்பே, அந்த மக்களை தொட்டு எழுப்புவதற்கு முன்பே நம்முடைய கைகள் முதல்ல செல்போனின் பக்கம் தான் இன்னைக்கு போகும். செல்போனை எடுத்து எப்படி வீடியோ எடுக்கலாம், எப்படி நாம எடிட்டிங் செய்து கவர் செய்து எதுல நாம போஸ்ட் செய்யலாம், எப்படி எல்லாம் நாம அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நாம சேர்த்து எப்படி நாம வைரல் ஆகலாம், எப்படி நாம ஃபேமஸ் ஆகலாம், எத்தனை ஃபாலோவர்ஸ் நாம பெற முடியும் என்பதாகலாம் சொல்லி, அன்பார்ந்தவர்களே, அந்த வீடியோ எடுக்கக்கூடிய விஷயத்தின் பக்கம் தான் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் போகிறது. பாருங்க, எங்கேயோ நடக்கக்கூடிய பாலஸ்தீன், இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.
அங்க என்னமோ காசாவுல வாலிபர்கள், சின்ன சிறு சிறுசுகள், இளவல்கள் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பயணம், இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் ஒரு ஹராமான விஷயத்துல யாரோ ஒருத்தனுக்காக வேண்டி இன்னைக்கு உயிரை விட்டுக் கொண்டிருக்கின்றோம். பார்த்தவர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பலகீனமாக இருக்குது பாருங்க. அங்க ஷஹீத் ஆகுறாங்க, இங்க இவன் என்ன செய்யறான், ஷஹீத் ஆகுறேன்னு சொல்லி ஒரு நினைப்புல யாரோ ஒரு சைத்தானுக்காக இன்னைக்கு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய வாழ்நாளிலே இன்னைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உள்ள வாலிப சமூகம். நம்ம நியூஸ் பேப்பர்ல மீடியாக்களை நம்ம பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக மரணித்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான மக்கள். கூட்ட நெரிசலின் காரணமாக மட்டும் இந்தியாவில் மட்டும் மரணித்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான நபர்கள். அதில் நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களும் சரி, பெண்களும் சரி. அன்பானவர்களே, கூட்ட நெரிசலும் சொல்லி இன்னைக்கு நாம ஒரு சபபாக இன்னைக்கு நாம சொல்றோம். அசல் விஷயம் என்ன தெரியுமா, அந்த கூட்டத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிருச்சு. அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிருச்சு. அன்பானவர்களே, இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க 10,000 பேர் தான் சொன்னோம், 27,000 நபர்கள் வந்தாங்க, நாங்க என்ன செய்யறது? நீங்க 27,000 ஒரு நபர்களா? ஹஜ்ஜில இல்லாத கூட்டமா? ஹஜ்ஜில் பல லட்சக்கணக்கான மக்கள், இஜ்திமாக்களிலே பல லட்சக்கணக்கான மக்கள், அங்க அவ்வளவா கூட்ட நெரிசலின் காரணமாக மௌத்தாகிறாங்களா? இல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபம் அந்த கூட்டங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஹராமான கூட்டத்தில், ஹராமான பாதையில் இன்னைக்கு நம்முடைய உயிரை நாம விடணுமா? எங்கெல்லாம் அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் கோழைத்தனமாக கூட்டங்கள் சேர்க்கப்படுகிறதோ, கண்டிப்பாக நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பேர் அங்க போகக்கூடாது. எங்க வீர வரலாறுக்கு சொந்தக்காரர்கள், வீர சஹாபாக்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் எவ்வளவு வீரமானவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்துக்கொண்டு சுற்றுவார்கள். அப்படிப்பட்ட வீரமானிக்கு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு உள்ள சஹாபாக்கள் போல இன்னைக்கு யாரும் வர முடியாது. நீங்க ஷைத்தானே உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன செய்வார்? ஓடுவார். ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மக்காவை விட்டு மதீனாவில் முஸ்லிம்களை துரத்திய போது உமர் ரலியல்லாஹு காபத்துல்லாஹ்ல போய் நீங்க சவால் விட்டார்கள். ஓ குஃபார்களே, யாராவது எனக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹிஜ்ரத் செஞ்சு போன் சொல்லி மக்காவை விட்டு போன் சொல்லி எனக்கு முன்னாடி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அவர்களுடைய தலையை நான் சீவி விடுவேன். ஆனா ஒருத்தன் கூட என்ன செய்யல. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன் வந்து யாரும் பேசுவதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட வீர சஹாபாக்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கோழைத்தனமாக ஒரு ஹராமான பாதையில கூட்டத்தில் சிக்கி இன்னைக்கு நாம நம்முடைய உயிரை விட்டுக் கொண்டிருந்தால் என்ன சொல்வது? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனுஷனுக்கு இன்னைக்கு பல பிரச்சனை. ஒண்ணு குடும்ப ரீதியாக பிரச்சனை, அல்லது மனைவி ரீதியாக பிரச்சனை, அல்லது வியாபார ரீதியாக பிரச்சனை, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு மனுஷனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்க? இரண்டு கூட்டமாக பிரிஞ்சு, நான் யாருடைய ரசிகர், நான் யாருடைய ஃபேன், என்னுடைய தலைவர் யாரு, இப்படியெல்லாம் இன்னைக்கு பிரச்சனைகள் மூட்டிக்கொண்டு அந்த இரண்டு கூட்டத்திற்கும் மத்தியில் இன்னைக்கு அடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கின்றான், ஓ மடையர்களே, அறியாத கூட்டமே, உங்களுடைய தலைவர் யாரு தெரியுமா? நீங்கள் யாருடைய ரசிகர்களாக இருக்கிற தெரியுமா? நீங்கள் யாருடைய ஃபேனாக இருக்கிற தெரியுமா? நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் நான் உங்களை பிரியப்படுவேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி, அல்லாஹ் ரசூலின் மூலமாக சொல்கிறான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள்,
என்னை நீங்கள் பின்பற்றினால்தான், என்னுடைய ரசிகர்களாக நீங்கள் ஆனால்தான், என்னுடைய ஃபேனாக, என்னை தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால்தான் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவார். யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லகும். அல்லாஹ் உங்களை பிரியப்படுவார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். அல்லாஹ் சொல்றானா, இவர்களை நீங்கள் ஃபேனாக எடுத்துக்கொண்டா நான் உங்களை பிரியப்படுறேன், இவர்களை நீங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டா நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் யாரை சொல்கிறார்? இன்னைக்கு நம்ம யாருக்கோ இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுக்கக்கூடிய நாம், அல்லாஹ் என்ன சொல்றா, யாருடைய ஃபேனாக நீங்க இருக்கிறோம்னு சொன்னா, உலகத்திற்கும் தலைவர் எந்த ஒரு நபரை படைக்காட்டால் அல்லாஹ் உலகத்தையே படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசிகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்னைக்கு யாரோ ஒரு மனிதர் கொஞ்சம் ஏதாவது ஒரு சினிமாவில் நடித்து பெரிய ஆளா ஆயிட்டுன்னு சொன்னா அவரை தேர்ந்தெடுத்து, யாராவது ஒரு நல்ல பாடலை பாடிவிட்டால் அவரை தேர்ந்தெடுத்து, யாராவது இணையதளங்களை யாருக்காவது ஒரு உணவை வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டானா, இதோ இவன் தான் உலகத்திலே எல்லாருக்கும் உணவு அளிக்கிற மாதிரி இவன் தான் என்னுடைய தலைவன் என்று சொல்வது போல, யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மனிதர் நல்ல முறையில் விளையாடி விட்டார், இவர் தான் என்னுடைய ரோல் மாடல், இவர் தான் என்னுடைய முன்மாதிரி, வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆச்சப்பட்ட என்ன வாழ வருதோ அதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு இஸ்லாமியர்களாகவும் இருக்கட்டும், கலிமாவை சொன்ன நம்முடைய நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, முதலில் நாம் அசிங்கப்பட வேண்டும். கலிமாவை சொன்ன நம்முடைய நாவிலிருந்து ஹராமான ஒரு ஷைத்தான்களுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்துல வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு நாம் வெட்கப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும். முதல்ல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கேட்கணும், உலகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை, அந்த மௌத்தாகி இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புங்கள். கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி உயிர் நாடி வரைக்கும், யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னாகும் தெரியலையே, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னாகும் தெரியலையே, கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லிட்டு போன ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு ஏதோ ஒரு 50-60 வருடம் வாழக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வா, உங்களுடைய ரசூலுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதில் உங்களுக்கு ரோல் மாடலை, முன்மாதிரியை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஏதோ நாளைக்கு மறுமையில அவர்கள் தான் நமக்காக வேண்டிய ஷஃபாஅத் செய்யற மாதிரியும், ஏதோ இவர்கள் தான் நமக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் இன்னைக்கு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அற்பமாக பார்க்கிறான் தெரியுமா? உலகத்தில் எவ்வளவு பெரிய ஃபேமஸான மனிதர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பாடி பில்டர், எவ்வளவு உடம்பை நல்ல கட்டுக்கோப்பாக, நல்ல பலமாக, நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் எந்த அளவுக்கு வலுவானதாக வைத்திருந்தாலும், உலகத்திலேயே நம்பர் 1 பாடி பில்டர் என்று பேர் போன ஒரு மனிதராக இருந்தாலும், ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில இவர் ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த உலகத்தை அற்பமாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளார். அந்த அற்பமான உலகத்துக்காக இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய இளவல்கள் இன்னைக்கு எல்லா வாழ்நாளையும் இன்னைக்கு நாம தொலைத்துக் கொண்டு வைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய பெண் மக்களும் இதில் இணையதளங்களை நாம பார்க்கலாம். ஒரு பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய அண்ணனை பார்ப்பதற்காக தொழுகையை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. என்னுடைய அண்ணனை பார்ப்பதற்காக நான் தொழுகையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய குழந்தையை தனியாக விட்டுட்டு என்னுடைய அண்ணனை பார்க்க நான் போறேன். இதுல பெரிய ஒரு கூத்து என்னன்னு சொன்னா, அந்த பெண் மக்கள் கூட அவர்களுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள், அவருடைய கணவன்மார்களும் இருக்கிறார்கள், இருந்து கை தட்டி கொண்டு இருக்கிறார். இந்த அளவுக்கு மோசமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் நபிமார்களுடைய வாலிபத்தை புரட்டி பாருங்கள்.
நபிமார்களுடைய வாலிப பருவம் எப்படி போச்சு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 வயதிலே எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் 20வது வயதிலே எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறிய பிள்ளையாக இருக்கும் போதே சிலைகளை எதிர்த்து குரலிட்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அன்பானவர்களே, இன்னைக்கு உள்ள வாலிபர்களா என்ன ஒரு அழகு! யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல யாரும் வர முடியாது. அந்த அளவுக்கு அழகில் பார்த்தாலே மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அழகில் பிரமித்து போனவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு ஒரு ஹராமான காரியம், ஒரு ஹராமான விஷயத்தை செய்ய இன்னைக்கு நாம ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதாக இன்னைக்கு நாம பெரும்பாலான நபர்கள் இன்னைக்கு நாம யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மடியில் ஹராமான காரியத்தை செய்ய அவர்களுடைய மடி வரைக்கும் வந்து விழுந்து அப்படி இருந்தும் அந்த ஹராமை அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள். ஒரு அறையில ஒரு பெண்மணியும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்ன அந்த பெண்மணியே வந்து யூசுப் நபியை அழைக்கிறார்கள், வாருங்கள் தவறு செய்யலாம். யூசுப் நபி ஓடுறாங்க, இல்லை இல்லை அல்லாஹ் பார்க்கின்றான், இது ரொம்ப தவறு. எவ்வளவோ அழைக்கிறார்கள், வரவில்லை. கடைசியாக அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க, வஸ்தக்ஃபிரி. அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறை அழகாக சொல்லுவார், வஸ்தக்ஃபிரி, பெண்மணியே இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, இன்னக்கி குந்தி மினல் ஹாத்தியின், நீ ரொம்ப தவறு செய்யற, அல்லாஹ் பார்க்கின்றான். விபச்சாரம் என்பது கெட்ட ஒரு செயல், கேடுதலான ஒரு செயல். உண்மையாகவே இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதிலிருந்து அல்லாஹ்விற்கு பாதுகாப்பு தேடு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் செய்யவில்லை. இன்னைக்கு நம்முடைய இளவல்கள், வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். முதல்ல அல்லாஹ்வுக்கு வாலிப பருவம் என்றாலே ரொம்ப பிடிக்கும். வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்றாலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயோதிகர் ஆகிய பிறகு உங்களால் அமல் செய்ய முடியலையா, நீங்கள் வாலிபத்தில் செஞ்சீங்க பாத்தீங்களா, அந்த அமலை வைத்து அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நீங்கள் வயோதிகர்களாக ஆகிய பிறகு இதை வைத்து அல்லாஹ் என்ன செய்வான், நிரப்பி விடுவான். வாலிபத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும், ஒவ்வொரு துஆவையும், ஒவ்வொரு தொழுகையையும், ஒவ்வொரு திக்ரையும், தஸ்பீஹையும் அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். அதனால தான் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 40வது வயதிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 30வது வயதிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தாவாவுடைய பணியை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி நேரத்துல எனக்கு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க யாரு தெரியுமா, வாலிபர்கள் தான். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் எங்களை எதிர்த்தவர்கள் வயோதிகர்கள் தான். அபூ லஹபாக இருக்கட்டும், அபூ ஜஹலாக இருக்கட்டும், உமையத் இப்னு ஹலஃபாக இருக்கட்டும், வயோதிகர்கள் தான் எங்களை எதிர்த்தார்கள். ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க வாலிபர்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு 38வது வயதிலே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு 26வது வயதிலே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு 10வது வயதிலே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு 25வது வயதிலே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். கடைசியா சாத் இப்னு முஆத் மதீனாவிற்கு அடக்கலம் கொடுத்த, மதீனாவில் இஸ்லாத்தை பெருக்கச் செய்த ஒரு வாலிபர் 27 வயதுடைய சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அன்றைக்கு வாலிபர்களின் மூலமாக தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை பெருகச் செய்தார். இன்றைக்கு வாலிபர்களின் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம் அனைத்து வாலிபர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமா நாம செய்ய வேண்டிய விஷயம், இன்னைக்கு முதல்ல நாம நம்முடைய வாலிபர்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாலிபர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அமல்களில் நாம் இறங்க வேண்டும். இன்னைக்கு காசாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை வீடியோவாக எடுத்து இன்னைக்கு வெறுமனே வாட்ஸ்அப்புகள்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல
வாட்ஸ்அப்கள்ல ஸ்டேட்டஸ் ஆக, ரீல்ஸ் ஆக, ஸ்டோரி ஆக இன்னைக்கு நாம போட்டு வருத்தத்தை தெரிவிக்கின்றோம். ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யாருமே இல்லை. வெறும் நாம ஃபீலிங்ஸா நாம அந்த ஸ்டிக்கரை போட்டு வாட்ஸ்அப்புகள்ல இன்னைக்கு நாம என்ன செய்யறோங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸாக இன்னைக்கு நாம வைக்கிறோம். ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யாருமே இல்லை. அப்படி என்ன ஒரு பிரயோஜனம்? இன்னைக்கு கவலைப்பட்டு ஃபிக்ர் செய்து காசாவுல அப்படி நடக்குது, அவ்வளவு குழந்தைகள் மரணிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாம சொல்லி என்ன ஒரு பிரயோஜனமாக இருக்கும்? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யாருமே இல்லை, குனூத்தே நாசிலாவிலே யாருமே இல்லை. அப்போ நாம வெறுமே ஒரு ஸ்டேட்டஸாக வச்சு என்ன ஒரு பிரயோஜனமாக இருக்கும்? ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவுக்கு அமல்களில் நாம் இறங்க வேண்டும். ஆக வாலிபர்கள் தானாக உருவாகுபவர்கள் அல்ல, பெற்றோர்களின் மூலமாக உருவாக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு நாம சிறிய வயதிலிருந்து அவர்களுக்கு தீனை, அஹ்லாக்கை, அதபை, ஒழுக்கத்தை இந்த மதரசாக்களை, குறிப்பாக மக்தப் மதரசாக்களை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய வாலிப பருவத்தையும் மென்மேலும் அல்லாஹ் செழிப்பாக இந்த தீனிற்கு அல்லாஹ் சாதுவாக அல்லாஹ் ஆக்குவார். ஆக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே எப்படிப்பட்ட வாலிபர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றானோ அப்படிப்பட்ட வாலிப சமுதாயமாக அல்லாஹ் அனைத்து வாலிபர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.